கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திடீர்னு உங்க காதுக்கு மட்டும் சகிக்க முடியாத மாதிரி தலை வெடிக்கிற அளவுக்கு ஒரு சத்தம். ஆனா சுத்தி இருக்க யாருக்கும் கேட்கலன்னா அது எப்படி நடக்கும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நடக்கும் இல்லங்க, ஏற்கனவே நடந்திருக்கு. 2016 கியூபாவோட ஹவானா பகுதியில் இருந்த அமெரிக்கா எம்பசில FBI ஆபீசருக்கு திடீர்னு வித்தியாசமான சவுண்ட் கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்டதும் அவருக்கு வாந்தி, தலை சுற்றல் ஏற்பட்டு காது கேட்காமையே போயிருக்கு. கொஞ்ச நாள்லயே மறுபடியும் 2 பேருக்கு அதே மாதிரி நடந்து காது கேட்காம போயிருக்கு. இந்த சவுண்ட்க்கு பேரு சிக்கனிங் நாய்ஸ்னு சொல்றாங்க. அப்ப இது பெரிய இஷ்யூ ஆகல. 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அமெரிக்கா எம்பசில 26 பேருக்கும் கனடா எம்பசில 12 பேருக்கும் கேட்டிருக்கு. இந்த தடவை நிறைய பேருக்கு அவங்க வீட்லயும் ஹோட்டல்ஸ்லயும் பொது வெளிகள்லயும் கேட்டிருக்கு. ஆனா இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த டிசீஸ் தாக்குன எல்லாருமே அமெரிக்கன்ஸ். இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க அந்த சத்தத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய மார்பிள் ஸ்டோன்ஸை தரையில உருட்டி விட்டா வர சத்தம் மாதிரி இருந்ததுன்னும், இன்னும் சிலர் டாலரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்ததுன்னும், இன்னும் சிலர் அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு கூட தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாய்ஸால பாதிக்கப்பட்டவங்க சிலரை அமெரிக்காவோட பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில நிறைய சயின்டிஸ்ட் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மேபி ஏதாவது பிரெயின் ஷாக் காரணமா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ரிசல்ட் நெகட்டிவ். சயின்டிபிக் ரிசர்ச் ஒரு சைட் இருந்தாலும் இது நடந்தது எல்லாமே அமெரிக்கன்ஸ்க்கு மட்டும்ங்கிறதால கியூபா நாடுதான் ஏதோ பயோவார் மாதிரி அமெரிக்கன்ஸை குறி வைக்கிறதா அமெரிக்கன் கவர்மெண்டால குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனா கியூபா இதை மறுக்கிறாங்க. நாளுக்கு நாள் இது பெரிய இஷ்யூ ஆக ஆரம்பிச்சதுனால FBI இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இதுல பல தியரிஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் இது அல்ட்ராசவுண்டா இருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க. நெக்ஸ்ட் கியூபா ஆபீசர்ஸ் ஏதாவது சீக்ரெட் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ற டிவைஸ் லைக் மைக்ரோஃபோன் அந்த மாதிரி ஏதாவது 2 டிவைஸை கிட்ட வைக்கும் போது வர ரியாக்ஷனா இருக்கலாம்னு சொன்னாங்க. கலிபோர்னியால இருந்த சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊர்ல தட்டான் பூச்சி அல்லது தும்பின்னு சொல்வாங்க இல்லையா, அந்த பூச்சி இல்லைன்னா வேற ஏதாவது ரேர் ஸ்பீஷியஸ் இந்த நாய்ஸை ஏற்படுத்தி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய டீசல் ட்ரக் லோட ஏத்திட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது இந்த மாதிரியான நாய்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தியரியை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எந்த தியரியும் இந்த சம்பவம் நடந்த சிச்சுவேஷனோட மேட்ச் ஆகல. சரியான ப்ரூஃபும் இல்ல. 2018 மேல சைனாவோட குவான்சோங்கிற பகுதியில இருந்த அமெரிக்கா எம்பசில ஒரு ஆபீசர் பாதிக்கப்படுறாரு. உடனே சைனா கவர்மெண்ட் அங்கிருந்த அமெரிக்கன் ஆபீசர்ஸ் எல்லாரையும் அமெரிக்காக்கே ரிட்டர்ன் அனுப்பிடுறாங்க. கியூபா தான் அமெரிக்கன்ஸ் மேல ஏதோ பயோவார் முறையில தாக்குறதா ஸ்ட்ராங்கா நம்பின அமெரிக்கன் கவர்மெண்ட் கியூபால இருந்த 60% ஆஃப் அமெரிக்கன்ஸை அவங்க நாட்டுக்கே வர சொல்லிடுறாங்க. வாஷிங்டன் டிசில இருந்த கியூபா எம்பசில இருந்து 15 பேரை கியூபாக்கே ரிட்டர்ன் போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கேஸும் ரெஜிஸ்டர் ஆகலனாலும் அந்த வாய்ஸ், அதுவும் குறிப்பா அமெரிக்கன்ஸை மட்டும் எப்படி தாக்குனதுங்கிறது இன்னமும் பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. மேலும் இது மாதிரி மிஸ்ட்ரிஸை நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.